அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விவசாயிகளை பயங்கரமாக ஏமாத்திட்டாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் யார் யாரெல்லாம் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பயிர் கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இந்த நிலையில் இப்போ ரூபாய் 50,000 வரை மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 50,000 வரைதான், புரியுதுங்களா? அப்போ 50,000ஆகவும் இருக்கலாம், 40,000ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம். சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. விவசாயிகளை எப்படி ஏமாத்திட்டார் பார்த்தீங்களா? இந்த நிலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லையும் விவசாயிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எந்த வகையிலுமே பயனளிக்காது, இந்த திட்டத்தை ரத்து செய்து வாக்குறுதியில் சொன்னபடி முழுமையாக பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. தூய சக்தியுடைய முகத்திரை நாளுக்கு நாள் கிழிந்து கொண்டே வருகிறது. எப்படியெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்கள். முழுசாக நாங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ 50,000 ரூபாய் வரைக்கும் தான் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திருக்காங்க பாருங்கள். முன்னாடி எல்லா குடும்பத்தினருக்கும் மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. மாதம் 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் 200 யூனிட் ஃப்ரீ. அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்ட்டாங்க. அந்த 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா, அது 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடையாதுன்னு சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் போட்டு அடித்த அடியில் அதை ரிவர்ட் பண்ணி 100 யூனிட் ஃப்ரீங்க, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அறிவிச்சாங்க. ஸோ இப்படி அவ்வளோ தில்லுமுள்ளுகள், அவ்வளோ ஏமாற்று வேலைகளை தாவேக்கா செய்திருக்கிறது. செய்ய முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு சொல்லணும்? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று போட்டாங்க. அது எதுக்குன்னே தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படியே பெண்களை நாங்கள் தாங்குவோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதமான குற்றங்களும் நடக்காதுன்னாங்க. தாவேக்கா ஆட்சிக்கு 15 நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளே அவ்வளோ சம்பவங்கள் தினமும். இதுக்கும் ரூட் மாஃபியாவுக்கு காசு கொடுத்து வீடியோ போட வைப்பாங்க. விஜய் சார், நீங்கள் கஷ்டம்லாம் படாதீங்க சார், நீங்கள் விவசாயிகளுக்கு முழுசாலாம் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டாம் சார், நீங்கள் இந்த 50,000 கூட பண்ண வேண்டாம் சார், நீங்கள் 10,000 ரூபா கூட பண்ண வேண்டாம் சார், எதுவுமே பண்ண வேண்டாம் சார், நீங்கள் எங்களுக்கு நல்லாட்சி மட்டும் கொடுங்க சார், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்ய வேண்டாம் சார், நீங்கள் சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், நீங்கள் 2,500 கொடுக்க வேண்டாம், விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க அதை கொடுக்க வேண்டாம், 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம் சார், நீங்கள் சும்மா இருங்க சார், நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் சார், நீங்கள் நல்ல டிஃபன் பாக்ஸை தினமும் கொண்டு போய் சாப்பிடுங்க சார், அது போதும் சார். இதில் வெக்கமே இல்லாமல் தாவேக்காவுடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமை செயலகத்திலேயே இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் மதிய உணவும் இங்கே தான் சாப்பிட்றாரு, முதலமைச்சர் இப்படி மதிய உணவை இங்கே சாப்பிட்றவர் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க. இதனால அம்மாஞ்சலி பைசாவுக்கு புரோஜனம் இருக்கா? மற்ற முதலமைச்சர்கள்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு வராமல் என்ன நைட்டு ஃபுல்லாக வேலைக்கு வருவாங்களா? நடுராத்திரி தான் வேலைக்கு வந்துட்டு போவாங்களா எல்லாரும்? முதலமைச்சர் ஆகிட்டா எல்லாம் செஞ்சு தான், மதியானம் சாப்பிட்டு தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒருத்தன் எனக்கு இந்த வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும்னு போய்கிட்டு வேலைக்கு போகிறதே, நான் பாருங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேலைக்கு தானடா போகிற, நீ தானடா வேலை வேணும்னு வேலைக்கு தானடா போயிருக்க, அந்த வேலையை போய் நீ பார்த்து தான் ஆகணும். வேலைக்கு போகிறேன்னு வாண்டடாக போய் அப்ளை பண்ணிட்டு நான் வேலைக்கு போகிறேன் காய்ஸ்னு சொல்லிட்டு இருந்தால் என்னான்னு? வேலை தான் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இப்படி ஒரு கட்சியை, இப்படி ஒரு அமைச்சர்களையும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கார்ல காய்ஸ். அதனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, எப்படி பார்க்கணுன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போகிறார், முதலமைச்சர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எல்லாரும். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த மக்கள் வாக்களிச்சவங்க இருக்கிறீங்கல்ல, உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தான் இருக்குது உங்களுக்கு? எனக்கு உண்மையாலுமே தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி இதில் என்னத்தை இதை இப்போ சொல்கிறதுனால இதில் இப்போ என்ன பெனிஃபிட் இருக்குது? முதலமைச்சர்னா அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதை சொல்லி தன்னுடைய பெருமையை எதுவும் நிலைநாட்ட பார்க்குறாங்களா? அதை நீங்களாம் பெருமையாக பார்க்குறீங்களா? ஒரு பெரிய விஷயமா பார்க்குறீங்களா? வாக்களித்த உங்களை கேட்குறேன், தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க, நீங்களாம் வேலைக்கு போகிறது இல்லையா? நீங்களாம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கவங்க ஊருக்காரங்க கிட்ட? அதாவது இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, வேலைக்கே போகிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறவங்க தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நான் இத்தனை வருஷம் வேலைக்கு போகல, எனக்கு நான் இப்போ வேலைக்கு போய் நான் பொறுப்பானவனை மாறிட்டேன் பாருங்க அப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே பொறுப்பு இருக்கிறவன், உண்மையிலே அக்கறை இருக்கிறவன் இதை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான், சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க
அப்படி இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டார். எதுவுமே நடக்கலையாம். இங்கே பாருங்க, கோயம்புத்தூரில் காதலிக்க மறுத்ததால் இளம்பெண் ஒருத்தவங்களுடைய வீட்டில் போய் பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டு போகிறானுங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வராதில்ல. இந்த தைரியம்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? பெட்ரோல் குண்டு வீசிட்டு போகிறானுங்க வீட்டுக்குள்ளே பூந்து. எப்படி இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கிடவே இல்லையாம். பார்த்துக்கோங்க மக்களே, வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விஜய் அவர்களுடைய வீட்டின் பக்கத்திலேயே நீலாங்கரை பகுதியில் நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் மின்வெட்டுங்க. தொடர்ச்சியாக வீட்டில் கரண்டே இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. எதுவுமே நடக்கலையாம், எதுவுமே நடக்கலை. இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்லை. இவங்களுக்கு என்ன முக்கியம்னா, விஜய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செக்ரட்டேரியட் வராரு, அங்கேயே இருக்கார், மதியம் அங்கேயே சாப்பிட்றாரு. ரொம்ப முக்கியம் இப்போ நாட்டுக்கு. தாவேக்காவுடைய அமைச்சர்களுக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு பாக்கெட், முறுக்கு அதிரசத்தையெல்லாம் கண்டா அதை பார்த்து இங்கே பாருங்க 15ஆம் தேதினு போட்டிருக்கு மேனுஃபேக்சரிங் டேட். அது 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டதுன்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முறுக்கு பாக்கெட் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய அமைச்சர்கள். அரிசி முறுக்குத்துறை அப்படின்ட்டுலாம் ஏதாவது ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு அமைச்சரை போடலாம். நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவங்களுக்கு முறுக்கும் சோறும் தான் முக்கியம். எந்நேரமும் சோறு சோறு சோறு. எங்கள் தளபதி சோறு சாப்பிட்றாரு பாருங்க, எங்கள் அமைச்சர்கள் முறுக்கு நோண்டுறாங்க பாருங்க. சுட சுட முறுக்கு வைக்கணும், அப்படியே சூடாக இருக்கணும். முறுக்கு தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும். அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அது பிளாஸ்டிக்கெல்லாம் இலகி போய் முறுக்கோட சேர்ந்து நாசமாக போய் செத்தாலும் பரவாயில்ல, சுட சுட இருக்கணும். சுட சுட 15ஆம் தேதின்னு போட்டிருக்கிறது நம்ப மாட்டார் இவர். அதுக்கு ஆதாரம் வேறு எடுத்து காட்டணும். நல்ல ஆட்கள் கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க, வாக்களிச்சவங்களே தாவேக்காவுக்கு நல்ல ஆட்கள் கையில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எல்லா அதிகாரத்தையும். சூப்பர், நல்லா அனுபவிங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா அரசு, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. தலைமை செயலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையாட்டு ஒவ்வொரு துறை அமைச்சருடைய அறைக்கும் 2 காவலர்களை பாதுகாப்புக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை பார்க்க வரக்கூடிய இந்த தாவேக்கா கட்சிக்காரனுங்க சாரையாக அறைக்குள்ளே பூந்து அங்கே போய் ரீல்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால இந்த நடவடிக்கை. அப்படி பார்த்தாலும் 2 காவலர்கள் பத்த மாட்டாங்களே, இவனுங்க உள்ளே பூந்து ரீல்ஸ்லாம் எடுக்கணும், அது இதுன்னு நிறைய பண்ணுவானுங்க, பத்தாதே 2 காவலர்கள். இதுதான் மாற்றம், பார்த்துக்கோங்க மாற்றம். திமுக ஆட்சி காலத்தில் நிறைய வேலை வாங்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களை நினைத்து பார்த்தால் ரொம்பவே பரிதாபமாக இருக்குங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த முறுக்கு போய் ஆய்வு பண்ணார் இல்லையா ஒரு அமைச்சர், இந்த அறநிலையத்துறை அமைச்சர், முதல்ல அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி போய் ஆய்வு பண்ணியிருக்காரா? இப்போ இவர் கூட ஏதாவது அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் படிச்சுக்கிட்டு அந்த வேலையில் போய் உட்காந்துருப்பாங்க, படித்து கஷ்டப்பட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க சேர்ந்து இந்த மாதிரிப்பட்ட அமைச்சர்கள் கூட வேலை பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த சீனை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஐயோ, இவனுங்க எல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் போடுறானுங்க, கிரிக்கெட்டுங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம், இவனுங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? நிறைய அரசு ஊழியர்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அனுபவிப்பாங்க பாருங்கள். திமுக ஆட்சி காலத்தில் நிறைய வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்களே, அரசு அதிகாரிகளே, அரசு ஊழியர்களே, உங்களுக்கு இனிமே தான் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா அரசு ஊழியர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாரும் போதுண்டா சாமி, எங்களை விட்டுருங்கடா சாமி, திமுக எவ்வளவோ பரவாயில்ல, திமுக பரவாயில்ல இல்லை, திமுக தான் சூப்பராக ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க பாருங்கள் சீக்கிரமாக. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குது பாருங்கள், சந்தி சிரிக்குது. இந்த காணொளி பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சிங்க. இது உண்மையாலுமேங்க. சரி, இப்போது ஒரு ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க, ஒரு குழந்தை இறந்துருக்காங்க, ஒரு 10 வயசு குழந்தை. இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து அதுவே அவங்க வேலையாக பழகி போயிடுச்சு. அதுக்காக ஒரு சென்சிட்டிவான விஷயம், இது வேறு ஏதோ ஒரு கேஸ், ஏதோ திருட்டு இல்லை வேறு ஏதோ சம்மந்தப்பட்ட கேஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அது வேறு. ஆனால் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிஞ்சு குழந்தைங்க, 10 வயசு சிறுமியை பாலியல் கொடுமைப்படுத்தி அந்த குழந்தைய சாகடிச்சிருக்கானுங்க. இந்த விவகாரத்தை பற்றி பேட்டி கொடுக்குறப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தால் என்னென்னு, நீங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது தான், நீங்கள் அரசு அதிகாரிகள் தான், உங்ககிட்ட அரசியல் ரீதியாக மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை தான். ஆனால் அதுக்குன்னு குறைஞ்சபட்ச மனிதாபிமானம், மனிதத்தன்மை இருக்க வேண்டாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணால் இருங்க, போலீஸாக இருங்க, எஸ்பியாக இருங்க, எந்த பொறுப்பில் வேணால் இருங்க, நீங்கள் கமிஷனராக இருங்க, யாராக வேணால் இருங்க, ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேணாமா? உங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க தானே வீட்டில், உங்களுக்கும் இது இருப்பாங்க தானே. நீங்கள் அரசியல்வாதிகள் மாதிரியே செயல்படணும், அரசியல்வாதிகளை மாதிரியே உங்களை எல்லாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்க வேண்டாமா? அடுத்ததா தூத்துக்குடியில் விளாத்திக்குளமில் +2 மாணவி ஒருத்தவங்களை கொலை பண்ண ஒரு சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. எல்லாரும் இதுக்கு தான் பொங்குன்னு பொங்குனாங்க. விஜய் அவர்கள் கூட ஒரு பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று பேசுகிறப்போ
அது மாதிரி டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு காட்டு பக்கமாக ஒதுங்கின ஒரு மாணவியை இப்படி பண்ணிட்டான், பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த குழந்தையை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட கொந்தளிச்சார். அந்த இன்சிடெண்ட்டில் இப்போ தீர்ப்பு வந்திருக்குங்க. குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான். இந்த விவகாரத்தில் தப்பிக்கவே முடியாது. மேல்முறையீடு போனாலும் ஒரு கேஸில் தப்பிச்சிட்டா கூட இன்னொரு கேஸில் இன்னொரு தூக்கு தண்டனை இருக்குது. ஸோ அதனால தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த தண்டனை வந்ததுக்கு தாவேக்கா காரணங்க இதை கொண்டாடுறானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் துரிதமாக செயல்பட்டு என்னமோ பயங்கரமாக விஜய் அவர்கள் செஞ்சு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. எப்படி எல்லா விஷயத்துலையும் திமுக கொண்டு வந்த விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறானுங்களோ அதே மாதிரி தான் இந்த சம்பவத்திலையுமே. அந்த விவகாரத்தில் திமுக அரசு துரிதமாக செயல்பட்டுச்சு. நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு சிறப்பு வழக்கறிஞரை அரசு தரப்புல இருந்து நியமிச்சிச்சு திமுக அரசு. அதன் விளைவாக மட்டுமே குற்றம் நடந்து 76 நாட்களில் நீதிமன்றத்தில் இருந்து இப்போ தீர்ப்பு வந்திருக்குங்க. வெறும் 20 நாட்களில் அந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 76 நாட்களில் தீர்ப்பே வந்தாச்சு. இதுக்கு காரணம் விஜய் அவர்களா? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. இதுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. துளியும் சம்மந்தம் கிடையாதுன்ற இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுனால தான்டா இதெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு. வெக்கமா இல்லையாடா? எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுனா என்னன்னு? அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசக்கூடிய காணொலியை நீங்களே பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த வழக்கில் கடந்த 28/4/2026 அன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்டேட் பிபி ஜின்னா சார் அவர்களின் பரிந்துரையின் பேரில் நான் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டேன். இன்று இந்த வழக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது, விரைவான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. பாருங்க, அரசு தரப்பு வழக்கறிஞரே சொல்றாங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் துரிதமாக செயல்பட்டு இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கிரெடிட்டை திருட பாக்குறானுங்க, ஸ்டிக்கர் ஒட்ட பார்க்குறானுங்க எல்லாத்துக்கும். விஜய் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா தாவேக்காரங்களே, இப்போ கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமியை கொண்டு இருக்காங்கல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு அரசு தரப்புலேருந்து வழக்கறிஞர்களை நியமித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுத்தால் அதை நீங்கள் கொண்டாடலாம். இதே மாதிரி 20 நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு 70-80 நாளில் நீங்கள் வந்து தண்டனையை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லலாம். ஆனால் விளாத்திக்குளம் கேஸுக்கும் தாவேக்கா அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. கொஞ்சம் கூட யோசிக்கிற திறன் அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது போல இருக்குங்க. ஜுடிஷியரி வேற, கவர்மெண்ட் வேற, பியூரோக்ரஸி வேற, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. ஜுடிஷியரி வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் சுத்தமாகவே வராது. எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் சம்மந்தமே இருக்காது. வேணா இந்த மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமித்து இந்த கேஸில் வாதாட வைக்கலாமே ஒழிய விஜய் அவர்கள் கண்ட்ரோலில் எதுவுமே இங்கே கிடையாது. ஜுடிஷியரி இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட் பாடி, அதை வந்து கவர்மெண்ட் கூட சேர்க்கவே கூடாது. இந்த புரிதலே இல்லாமல் தாங்க இவனுங்க இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மக்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. என்னங்க சொல்கிறது, கொடுமைங்க, கால கொடுமைங்க. இதே மாதிரி இப்போ பரப்புறானுங்கள்ல பொய்கள், எங்கள் அண்ணன் பண்ணிட்டார் எங்கள் அண்ணன் பண்ணிட்டாருன்னு, இதே மாதிரி பொய்களை தான் மக்கள் மத்தியில் பரப்பி 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 நம்ப வச்சு எல்லா விஷயத்துலேயும் போய் திமுகவை மட்டம் தட்டி, திமுகவை பழி சுமத்தி, திமுகவை எதையா சொல்லி சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி இன்றைக்கி விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட கேப்பபிளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல சிஎம் சீட்டில் போய் உட்கார்றதுக்கு தகுதியே கிடையாது. அவர் போய் அங்கே உட்கார வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, சுற்றி சுற்றி அவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா இன்கேப்பபிளான ஒரு முதலமைச்சர், கொஞ்சம் கூட அடிப்படையாகவே எதுவுமே தெரியாத ஒருத்தர் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இவங்களுடைய ஆசைக்காக. நம்ம அண்ணன் அழகாக இருக்கார், அழகான ஒரு சிஎம் இருக்கணும், அழகாக இருக்கணும், அங்கே போய் உட்காரணும், அழகாக கோட் சூட் போட்டு அப்படி கெத்தாக இருக்க வேண்டாமா சிஎம், இதுக்காக கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஆசைக்கு சும்மா ஒரு மாற்றம். நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கார் வச்சுருப்பாங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோங்க. நான் 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை பார்த்துருக்கேன், நான் 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு லக்ஸுரி கார் செகண்ட் ஹேண்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போய் ஓடி போய் வாங்குவாங்க. அந்த காரோடைய வேல்யூ 80 லட்சமாக இருக்கும், ஒரிஜினல் வேல்யூ. அது 15 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு அந்த வண்டி பார்க்க அழகாக இருக்கும், அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருந்து ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கடமுடான்னு அடிக்கும் பாருங்கள். ஐயோயோ, நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு அழகாக வாங்கி வச்சுருந்த காரு ஒரு பிரச்சனை கொடுக்காம அவ்வளோ ரிலையபிளாக அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக நம்ம அந்த வண்டியவே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி, இது லக்ஸுரி கார் அழகாக இருக்குது, 80 லட்ச ரூபா கார் நமக்கு 15 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறதே வாங்கினோம் பாருங்கள் அப்படின்னு முழிப்பாங்க பாருங்கள் மக்கள். அன்னைக்கு தான் புரிய வரும் திமுகவுடைய அருமை என்னன்ட்டு. மாற்றம் வேணும்னா அதை விட பெட்டரான ஒரு மாற்றமாக இருந்தால் ஓகே. ஒரு கார் வச்சுருக்கோம்,
இதை விட பெட்டரான ஒரு கார், நான் 80 லட்ச ரூபாயும் கொடுத்து வாங்குறதுக்கு தகுதியுள்ள ஒரு ஆளாக இருக்கேன், நான் அந்த காரை சூஸ் பண்ண போகிறேன், அந்த கார் எனக்கு நல்ல இதாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினா ஓகே. ஆனால் என்கிட்ட 15 லட்ச ரூபா இருக்குது, அந்த கார் எனக்கு 15 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்ட்டு வாங்கினா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த மக்களும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இந்த கட்சியை. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.